Om Sai Ram, Vanakkam, welcome to Grandma's class. In this video, we are going to see the poem Lessons in Life, Unit 2, Term 1 English, Standard 8, Samachir Kalvi. You can find the exercise from the link which is shared in our description box for this poem. This poem is written by Daniel Ho and Bridget Bryant. This is found in the album American Rhythm. Now let us see the glossary. Kindness, humble. அன்பா இருக்கிறது, அடக்கமா இருக்கிறது. Bloom, came into. Tiniest, smallest. Forgotten, out of mind, மறந்து போறது. Deserves, be qualified for, தகுதியாக இருக்கிறது. Now let me read the poem. Lessons in life. Having a friend is like planting a flower. Show love and kindness, it one day will bloom. Let's be aware as we walk on this planet, even the tiniest creature needs room. Lessons in life aren't always so simple. Nothing you are given will ever come free. Even the smallest of gifts deserves thank you. I respect you and you respect. I think of you and you think of me. Remember, everyone here is important. When you are forgotten, it makes you feel sad. Know that you matter and you make a difference. Let no one shame you or make you feel bad. Lessons in life aren't always so simple. Nothing you are given will ever come free. Even the smallest of gifts deserves thank you. I respect you and you respect. I think of you and you think of me. In this poem, you can see that second stanza is repeated as the fourth one. Now let us go stanza by stanza. Having a friend is like planting a flower. எப்படி ஒரு நட்பு இருக்குது, ஒரு எப்படி செடியை நம்ம வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய நட்பையும் வளர்க்கணும். Show love and kindness, it one day will bloom. எப்படி ஒரு மலர் செடிக்கு நம்மளுடைய பராமரிப்பை கொடுத்து தண்ணி விட்டு அந்த மாதிரி நல்ல மண் எல்லா வளங்களை ஏற்படுத்தி எப்படி பராமரிக்கிறதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட நாளில் நல்ல மலர்களை நம்மளால் பெற முடியுமோ அதே மாதிரி நம்மளுடைய நட்புக்கும் தேவையான பராமரிப்பு, அதாவது அன்பு, இரக்கம், பாசம் இதெல்லாம் காட்டினா மட்டும்தான் நட்புங்கிற மலர் நண்பர்களும் நமக்கு கிடைப்பாங்க. அடுத்த ரெண்டு லைனில் லெட்ஸ் பி அவேர் as we walk on this planet, even the tiniest creature needs room. அடுத்தது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பிளானெட்டில் நமக்கு எவ்வளவு வாழ்கிறதுக்கான தகுதி இருக்குதோ இல்லை வாழ்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குதோ அதே மாதிரி ஈவன் த டைனியஸ்ட் க்ரீச்சர், மிக சிறிய உயிரினத்துக்கும் கூட அதே மாதிரி வாழ்வதற்கான உரிமைகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கான இடத்தையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. லெசன் இன் லைஃப் ஆர்ன்ட் ஆல்வேஸ் ஸோ சிம்பிள். இந்த வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடங்கள் எப்போவுமே ரொம்ப ஈஸியானது இல்லை, இலகுவாக நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் இல்லை. நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. எதுவுமே நமக்கு ஈஸியாவோ இல்லை ஃப்ரீ ஆஃப் காஸ்டாவோ நமக்கு வர்றதில்லை. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் டிசர்வ்ஸ் தேங்க்யூ. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு பரிசாக கிடைத்தாலும் சரி, உதவியாக கிடைச்சாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிற கடமை இருக்குது. ஏன்னா அந்த உதவிகளுக்கு நன்றியை பெறுகிற தகுதியும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்கிற பழக்கத்தை கண்டிப்பாக வச்சுக்கணும். ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட். நான் எப்போ உனக்கு மதிப்பு கொடுக்குறனோ அதே மாதிரி இருந்தால் மட்டும்தான் எனக்கும் அந்த மரியாதை திரும்ப கிடைக்கும். ஐ திங்க் ஆஃப் யூ, யூ திங்க் ஆஃப் மீ. எப்படி நான் கண்டுகொள்ளப்படுறனோ அதே மாதிரி தான் நீங்களும் கண்டுகொள்ளப்படுவீர்கள். அதாவது நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும். நம்ம எதெல்லாம் அவசியம் செய்யணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. வாழ்க்கையினுடைய பாடங்கள் நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது இல்லை, எதுவுமே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது இல்லை. வி ஹாவ் டு ஸ்பெண்ட் சம்திங். அது என்னது, நேரமா, பணமா, நம்மளுடைய உழைப்பா அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அடுத்ததாக சொல்கிறாரு ஸ்மாலஸ்ட் கிஃப்ட், ஈவன் த ஸ்மாலஸ்ட் கிஃப்ட். ரொம்ப சின்ன விஷயத்துக்கு கூட நமக்கு பரிசாக வரும் பொழுது இல்லை நம்மளுடைய தேவைக்கு அது உதவும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய நன்றிங்கிற வார்த்தையை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. பெறுவதற்கான தகுதியும் அவங்களுக்கு இருக்குது. இந்த தேர்ட் ஸ்டான்ஸா,
Remember, everyone here is important. இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இந்த சொசைட்டிக்கு அவங்க ரொம்ப முக்கியம். Every person's contribution is for the welfare of the society. When you are forgotten, it makes you feel sad. உங்களை யாராவது மறந்துட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்மளை யாராவது மறந்துட்டாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது. Know that you matter and you make a difference. ஸோ மறக்காமல் இருக்கிற மாதிரியான சில விஷயங்களை இந்த சொசைட்டிக்கு நம்ம செய்யணும். செய்வதன் மூலம் நம்ம மறக்கப்படாமல் இருப்போம். லெட் நோ ஒன் ஷேம் யூ ஆர் மேக் யூ ஃபீல் பேட். அடுத்தவங்க நம்ம மறக்கிறதுனால நம்ம வருத்தப்படுறதோ இல்லை கவலைப்படுறதோ இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் இந்த சொசைட்டிக்கு கொடுக்கறதன் மூலம் எல்லாராலையும் நம்ம ஞாபகப்படுத்தப்பட்டு அதன் மூலம் நம்ம சந்தோஷத்தை அடைய முடியும். Again, the second stanza is repeated here as fourth one. So the poet is trying to emphasize the fact that life is not very simple. So whatever we learn from the life needs some hard work and effort. எல்லா விஷயங்களும் ரொம்ப கடினமான முறையிலையும் நம்ம உழைப்பினாலையும் இல்லை நம்ம ஏதாவது ஒன்று விட்டு தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ வாழ்க்கை பாடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஆனால் நமக்கு இலகுவாக கிடைக்கிறது இல்லை. only through experience we can learn it. Then next again he says that we must thank for every gift we get in this life. நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கிற அத்தனை பரிசுகளுக்காகவும் அத்தனை சந்தோஷங்களுக்காகவும் நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வர்ற உதவிகளும் நன்றிக்குரிய தகுதியான விஷயங்கள் தான். ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட். நிச்சயமாக நம்ம ஒருத்தரை மரியாதை செய்யும் பொழுது தான் நம்மளும் மதிக்கப்படுவோம். ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ. ஒருவரை நம்ம நினைக்கும் போது தான் நம்மளும் நினைக்கப்படுவோம். ஸோ இந்த ரெண்டாவது ஸ்டான்ஸாவில் இருந்த அதே விஷயத்தை மறுபடியும் ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக நாலாவது ஸ்டான்ஸாவை இந்த போயட் கொடுத்துருக்கிறாரு. Now let us summarize the poem. Lessons in life. In this poem, the poet explains the friendship is like planting a sapling. It must be nurtured with love and care. Then it will bloom one day. Likewise, we need to show love and kindness to a friend. Then the friendship would grow. Then he says, as we have a place in this planet, every creature, even the tiniest one, has the right to live and to satisfy its needs. The lessons we learn in this life are not simple. Nothing will come to us without a price. Either we have to spend money, time, or our hard work to learn anything in this life. Hence, we need to thank even the smallest gift which it deserves. Next he says, only when we respect others, we will be respected. He further says that everyone or every creature in this world is important to the society, so due respect must be given. Next he says, if we are forgotten, we feel sad. Hence, we should not make others sad by forgetting them. By contributing to the welfare of the society, we must make our stay in this world remarkable one. In the last stanza, he emphasizes the idea of thanking anything we get and respecting others once again. Lessons of life are not simple and they cannot be learnt on free of cost. Hope you have understood this poem. Thank you for watching. Like, share and subscribe to our Grandma's class. Thank you. Om Sai Ram.